ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்க. ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இன்னைக்கு வந்து ரிலாக்ஸ்டான டே. ஏன்னா அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதுதான் பெரிய ரிலாக்ஸேஷன். சாட்டர்டேனாலே வந்து அவனுக்கு ஸ்கூலும் இருக்காது அண்டு அவருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்காது. ஸோ மெதுவாக நம்ம குக் பண்ணலாம், சீக்கிரமாக வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க 2 பேருமே. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தவறாமல் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெசிபி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து குக்கரில் ஒன்ஸ் வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கடைசியில் தாளித்து கொட்டுறது, இந்த 2 வேலை தான். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 கப் பருப்புக்கு 2 1/2 கப் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாம்பார் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 1/2 கப் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால நைட்டே க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு. அதை இப்போ அரைச்சி உளுந்து வடை செய்ய போகிறோம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செய்கிறதுக்காக வந்து மில்லட்டும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிடுவேன் நான். இது பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து அது திணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த மில்லட் தான் எனக்கு இங்கே கிடைக்கும். அதனால நான் வந்து இந்த மில்லட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சாமை யூஸ் பண்ணலாம், இல்லை வரகு, அந்த மாதிரி எந்த மில்லட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸை வந்து அப்பப்போ என்னோடய ஃபுட்டில் வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட நெய் வந்து காலி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் அப்படியே ஒரு பக்கம் பட்டரை மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பட்டர் வந்து எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் வாங்கினது. என்னோட காஸ்கோ விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிர்க்லாண்டோட பட்டர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த பட்டர் வந்து இந்த நெய் வந்து அப்படியே நம்ம ஊர் நெய்யோட ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இது நல்லா மசிச்சு விட்டுறலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த தண்ணி மாதிரி கிடைக்கும். மசிச்சு விட்டு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வழக்கமாக போடுற கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இந்த 4 தாங்க. அவ்வளோதான். இதை தாளித்து எடுத்து சாம்பாரில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் சாம்பார் இருந்தால் ஓகே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தேங்காய் சட்னிக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே பாத்திரம் இருக்கிறதுனால தாளிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் அதே பாத்திரத்தை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, இந்த 4ஐயும் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சட்னி ரெடி பண்ணியாச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா கடைசியில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. இதுதான் தேங்காய் சட்னியோட ரெசிபி. ஆல்ரெடி ரெசிபி சேனல்லையே போட்டேன். இது வந்து போரிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சும்மா கொஞ்சமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து என்னோடய ரெசிபி சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும். உளுந்து வடை செய்கிறதுக்கு வந்து மாவு அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, பெருங்காயத்தூள், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். முதல்ல வந்து வெங்காயத்தை சேர்த்துக்காதீங்க. வெங்காயம் வந்து எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ உளுந்து வடை செய்கிறோமோ அந்த டைமில் மட்டும்தான் சேர்த்து உடனே கலந்து அப்போவே வடை செஞ்சிடணும். முன்னாடியே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்காது, ரொம்ப தண்ணி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டு அரைக்காதீங்க. உளுந்து வடை செய்யும்போது எப்போவுமே தண்ணி வந்து நிறைய சேர்த்து அரைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக
அதுக்கப்புறமா ரொம்ப கம்மியான தண்ணி சேர்த்துட்டு அரைச்சு இவ்வளோ கெட்டியாக உங்களுக்கு நான் பிசையும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போவே நான் பிசையவே கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லூஸ் ஆயிரும். ஸோ அப்புறம் உங்களுக்கு கடைசியில் அந்த ஷேப்பே வராமல் போயிடும். அதனால் முதல்ல எவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியுமோ அவ்வளோ கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வடை செய்ய ஆரம்பிக்க போறேன். ஸோ அந்த டைம்ல தான் வந்து வெங்காயத்த சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உடனே கலந்துட்டு, நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு வடை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கைய வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரமான கையில தான் வந்து உங்களுக்கு வடை ஒட்டாம நீட்டா வரும். அந்த ஷேப் வரும். அதுக்கப்புறம் இப்படி கையில மாவு எடுத்துக்கிட்டு சென்டர்ல ஒரு ஹோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆதவுக்கு வந்து இந்த மாரி பால் மாரி செஞ்சு குடுத்தா பிடிக்கும். ஸோ, அதனால இந்த மாரி பாலா செஞ்சு வச்சிருக்கேன். நான் வந்து வெண்பொங்கலோட ரெசிபியும் ஆல்ரெடி ரெசிபி சேனல்ல போட்டிருக்கேன். அதே மாரி வெண்பொங்கல் வந்து எப்படி மில்லட் யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிறதையும் ரெசிபி சேனல்ல போட்டிருக்கேன். 2 வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத செக் பண்ணிக்கோங்க. நார்மலா வெண்பொங்கல் எப்படி செய்வோமோ, அதே மாதிரி தான் செஞ்சிருக்கேன். ஜஸ்ட் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு, பருப்பையும் மில்லட்டையும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யில முந்திரிய போட்டு ஃபர்ஸ்ட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளிச்சு பொங்கல்ல சேர்த்துருக்கேன். சூப்பரா கீ வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பிராண்ட் பட்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க வந்து வேற பட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது எனக்கு மட்டும் இல்லாம பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதாங்க என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தவறாம வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பை.